இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. நாம் நன்மை செய்தால் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம், நாம் தீமை செய்தால் தீமை பெற்றுக் கொள்கிறோம். தேவனாய கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிற தேவன். நம்முடைய செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை வழியிலே தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற சில நன்மையான காரியங்களை சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிப்போமானால் வேதம் சொல்லுது, ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும் என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் தேவனிடத்திலிருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய செய்கையை கர்த்தர் காண்கிறார், கிரியை கர்த்தர் காண்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இங்கு நாம் பார்க்கும் பொழுது இதோ போவாஸ் சொல்லுகிறான், நீ கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழாக, இங்கே செட்டைகளுக்கு கீழாக வந்திருக்கிற உனக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் தருகிறார். இந்த காலை வேளையில் நாம் அதை குறித்து சிந்திப்போம். யோபுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தோமானால், அவன் வலியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார்? தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை உலகம் உனக்கு கொடுக்காமல் இருக்கலாம், உறவுகளும் சொந்தங்களும் கொடுக்காமல் இருக்கலாம். அவளுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தேனே என்று நீ சொல்லாதே. உனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். விதைக்கிற உன்னை விளையச் செய்ய உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய செய்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கட்டும். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை நான் உனக்கு தருவேன். என அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது. சொல்லுவோம், ஆண்டவரே, எங்கள் செய்கை கர்த்தாவே உமக்கு உண்மையாக இருக்கட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு போவாஸ் என்கிறவன் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், இதோ நீ தேவ சமூகத்திலே வந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்கள் கிரியைக்கு தக்க பலனை நீர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிரியைகளுக்கு தக்க பலன் அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரகத்தை சரி கட்டி தம்முடைய பகையருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு பலனையும் கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் கிரியைகளுக்கு உரிய பலன் கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளை, இந்த காலையில் நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய கிரியாக இருக்கிறதா? விசுவாசத்தோடு நாம் இருப்பது மாத்திரமல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. என அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய கிரியைகளை கர்த்தருக்கு நேராக கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருவார். இந்த காலவெளியிலே, கர்த்தாவே, எங்கள் கிரியைகள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். நம்முடைய பலனை கர்த்தர் தருவதற்கு காரணம், நம்முடைய நீதியின் பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நீதி என்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலவெளியிலே சொல்லுவோம், கர்த்தாவே, எங்கள் கிரியைகள், எங்கள் செயல்கள் மாத்திரம் அல்ல, எங்கள் கிரியை, எங்கள் பேச்சு மாத்திரம் அல்ல, எங்கள் செய்கைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் தருகிறார். விசுவாசத்தோடு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு. ஒருவேளை உன்னுடைய உறவுகளும் சொந்தங்களும் செய்யாத காரியத்தை இந்த தேவன் செய்வார் என்றால், உன் கிரியைகளை காண்கிறவர் கர்த்தர். உன் வாழ்க்கையை கர்த்தர் கண்டு உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய கிரியைகள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். உத்தம இருதயத்தோடு செய், நன்மை செய், மற்றொரு நன்மை செய், அவளுக்கு உதவி செய். ஒன்றும் எதிர்பார்க்காமல், மக்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதே. கர்த்தருடைய பலனை உனக்கு தருவார் என்றால் தேவன் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய கிரியில உத்தமமாக இருப்போம், நம்முடைய கிரியில உண்மையாக இருப்போம். அதனுடைய பலன் நம்மை தேடி வருகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நீ கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உத்தம இருதயத்தோடு உண்மையான கிரியை செய்ய
தீவினைகளை அல்ல, தீமையான காரியங்களை அல்ல. கர்த்தாவை உமக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவை நாங்கள் பேச்சிலே மாத்திரம் அல்ல, கிரியிலே கூட நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க உதவி ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே விசுவாசத்தோடு கிரியை செய்ய தேவன் கிருபை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரோடும் கொண்டிருப்பாராக. ஆமென்.